உங்களை பார்த்து என்ன பயம் திமுக? உங்களை பார்த்து ஏன் பயப்படணும்? அவர்கள் மிகப்பெரிய அச்ச உணர்வில் இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதனாலதான் நாள்தோறும் எல்லா அமைச்சர்களும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக பேசணும்? உங்களை பத்தி பேசுறது இல்லையா? பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் சேகர் பாபு பேசுறாங்க, தங்கம் தென்னரசு பேசுறாங்க, அந்த கட்சியை சார்ந்த முன்னணி அமைச்சர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக ஏன் பேசணும்? அப்ப ஏதோ ஒரு வகையில் நாங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதால் தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பார்த்து என்ன பயம் கேட்கிறேன். அது திமுக கட்சியை சார்ந்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரப்போது, தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்கின்ற அச்சத்தின் காரணமாக திமுக எங்களை நசுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அதற்கு நாங்கள் ஆள்கள் கிடையாது. இன்னும் ஒரு பொது தேர்தலோட பார்க்கல. உங்களை பார்த்து என்ன எதுக்கு பயப்படணும்? திமுக உங்களை நிராகரிக்காங்க, உங்களை பத்தி கண்டுக்காம இருக்காங்க. நீங்க தான் ஏன் சொல்றீங்க? அவர்கள் நாள்தோறும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உளவுத்துறையை வைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க, காவல்துறையை வைத்து முடக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா வளர்ந்துட்டீங்க. நீங்க வளர்ந்ததுனால தானே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சிக்கலா இருக்கு, அவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அவங்க மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலோடு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் திமுக ஆலமரம் கிடையாது, தாவேக ஆலமரமாக வளர்ந்து விட்டது. மக்கள் எல்லோரும் எங்களை வரவேற்கிறாங்க. அதை நீங்க 2026 தேர்தல் களத்துல பார்க்க தானே போறீங்க. இப்போதான் நீங்க ஒரு செடியாக மலர்ந்து அரும்பி இருக்கீங்க. ஒரு ஆலமரத்தை போய் நாங்க வருகின்ற பொழுதே ஆலமரம் தாங்க. அது எப்படி முடியாது? 15 ஆண்டுகளாக இது ஒரு இயக்கமாக இருந்தது தானே. நற்பணி மன்றமாக மாறி, நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி, மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக கட்சியா மாறி இருக்கு. அவ்வளவுதானே தவிர மக்களோடு மக்களாக பயணித்தவர்கள் தான் இன்று கட்சியாக மாறி இருக்கிறோம்.